அனைவருக்கும் வணக்கம். கிரகணம் வருது அப்படின்னாலே வீட்ல இருக்க பிரெக்னன்ட் லேடிஸ்க்கு ரொம்பவே பயம் வரும். என்னென்ன விஷயங்கள் பண்ணணும், என்னென்ன விஷயங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு நிறைய சந்தேகங்கள் இருக்கும். கிரகணம் குழந்தைய பாதிக்குமா அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்கும். இந்த சந்தேகங்களுக்கு விடை தான் இந்த வீடியோ. கிரகண டயத்துல பிரெக்னென்ட்டா இருக்க லேடிஸ் வெளியில போகக்கூடாது. அந்த டயத்துல சாப்பிடக்கூடாது. கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா தலை குளிக்கணும். அதுக்கப்புறம் கிரகண டயத்துல நைஃப் யூஸ் பண்ணி எதையும் கட் பண்ணக்கூடாது. ஸ்டிச் பண்ணக்கூடாது. இந்த மாரி நெறைய நம்பிக்கைகள் இருக்கு. பட் இது எதுக்குமே சயின்டிஃபிக் எவிடன்ஸ் கிடையாது. கிரகண டயத்துல நம்ம வெளியில போனா அந்த ரேடியேஷன்ஸ் நம்ம கண்கள பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா கர்ப்பப்பைக்குள்ள புரொடெக்டிவா இருக்க குழந்தைக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. அதற்கான எந்த சயின்டிஃபிக் எவிடன்ஸும் கிடையாது. பட் ஜென்ரலா கிரகணம் நடக்கிறது ஃபியூ ஹவர்ஸ். அந்த டயத்துல நீங்க வெளியில போறத அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. செகண்ட் கிரகண டயத்துல டைஜஸ்டிவ் சிஸ்டம் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். டைஜஷன் ப்ராப்பரா ஆகாது. அதனால தான் நீங்க அந்த டயத்துல சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் பிரெக்னென்ட்டா இருக்க லேடிஸ் அவ்வளோ நேரம் சாப்பிடாம இருக்க முடியலன்னா, நீங்க லிக்விட்ஸா எடுத்துக்கலாம். இல்லைன்னா ஃப்ரூட்ஸு, லைட் ஃபுட் அந்த மாரி எடுத்துக்கலாம்.